ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த அக்டோபர் மந்த்துக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த மந்தில் சில மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆயிருக்குது, சில மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. என்னென்ன மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆயிருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம இந்த மந்த்துக்கான சிமெண்டோடைய ப்ரைஸ் பார்த்தலாம். சிமெண்ட்டை பொறுத்த வரை கோரமண்டல் சிமெண்ட் ஒரு பேக் வந்து 285 300 வரைக்கும் போயிட்டு இருக்குது. டால்மியா சிமெண்ட் 300 315 வரைக்கும் போயிட்டு இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் 320 330 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிர்லா சக்தி சிமெண்ட் 310 320 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிரியா சிமெண்ட் 285 295 வரைக்கும் ஒரு பேக் போயிட்டு இருக்குது. ஏசிசி சிமெண்ட் 290 300 வரைக்கும் போயிட்டு இருக்குது. செட்டிநாடு சிமெண்ட் 310 320 வரைக்கும் போயிட்டு இருக்குது. மகா கச்சேரி சிமெண்ட் 300 310 வரைக்கும் போயிட்டு இருக்குது. அடுத்தது பாரதி சிமெண்ட் 300 310 வரைக்கும் ஒரு பேக் போயிட்டு இருக்குது. கேசிபி சிமெண்ட் 280 290 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸ்வாரி சிமெண்ட் 280 295 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ராம்கோ சிமெண்ட் 300 315 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பென்னா சிமெண்ட் 280 300 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் 280 290 வரைக்கும் போயிட்டு இருக்குது. எஸ்ஆர் சிமெண்ட் 280 295 வரைக்கும் போயிட்டு இருக்குது. போன மந்த்துக்கு இந்த மந்த்து கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்டோடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏசி சிமெண்ட்டில் போன மந்த் 280 ரேஞ்சில் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா 290 வந்து ஒரு 10 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் செட்டிநாடு சிமெண்ட்டுமே ஒரு 10 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மற்ற பாரதி, ஜேஎஸ்டபிள்யூ, எஸ்ஆர் இதெல்லாம் போன மந்த்து போன சேம் ப்ரைஸை தான் போயிட்டு இருக்குது. ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் டாட்டா ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் 71 ரூபாய்க்கு, ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 74 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ 67 71 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிரைம் கோல்டு 66 68 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. கௌரி 61 64 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. எஸ்ஆர் 62 65 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ராணா 65 68 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது ஒரு கேஜி. வேலா 63 67 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. டர்போ 64 68 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஜிந்தால் 65 68 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. அக்னி 68 71 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கிஸ்கால் 66 69 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஐஸ்டீல் 65 68 வரைக்கும் போயிட்டு இருக்குது. புல்கேட் 66 67 வரைக்கும் போயிட்டு இருக்குது. அம்மன்ட்ரை 62 64 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆண்டவர் 61 63 வரைக்கும் போயிட்டு இருக்குது. போன மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஸ்டீலோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 1 or 2 rupees வந்து ரிடியூஸ் ஆகிக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 67 ரூபா போயிட்டு இருந்து போன மந்த் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 ரூபா வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் கௌரியுமே வந்து 63 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா 61 62 அந்த மாதிரி வந்து ஒரு 1 or 2 rupees வந்து ரிடியூஸ் ஆகிக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மந்த்துக்கான பிரிக்குடைய ப்ரைஸ் பார்த்தலாம். பிரிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம்பர் பிரிக் வந்து ஒரு கல்லுடைய ப்ரைஸ் வந்து 10,000 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஒயர் கட் வந்து 12 13 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஃப்ளையாஸ் பிரிக் வந்து 7,000 ரூபாயிலேருந்து 8,000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. சாலிட் பிளாக் 4 இன்ச் கல் வந்து 28 ரூபாயிலேருந்து 30 வரைக்கும் போயிட்டு இருக்குது. சாலிட் பிளாக் 6 இன்ச் கல் 38 40 வரைக்கும் போயிட்டு இருக்குது. சாலிட் பிளாக் 8 இன்ச் கல் வந்து 38 ரூபாயிலேருந்து 41 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த பிரிக்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் கட், சேம்பர், ஃப்ளையாஸ், சாலிட் பிளாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா போன மந்த்து போன ப்ரைஸாக தான் போயிட்டு இருக்குது. சில இடங்களில் ஒரு 50 பைசா 1 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மந்த்துக்கான ஏஎஸ்சி பிளாக்கோடைய ப்ரைஸ் பார்த்தலாம். ஏஎஸ்சி பிளாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் பிளாக் வந்து 50 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் ஒரு கல் போயிட்டு இருக்குது. 6 இன்ச் பிளாக் வந்து 75 80 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. 8 இன்ச் பிளாக் 98 103 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. 9 இன்ச் பிளாக் பார்த்தீங்கன்னா 110 115 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. போன மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுறப்ப ஏஎஸ்சி பிளாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு 1 or 2 rupees வந்து ரிடியூஸ் ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 இன்ச் பிளாக்லாம் வந்து ஒரு 52 ரூபா 51 ரூபா போயிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயில் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் கிரேடோட ப்ரைஸ் பார்த்தலாம். ஃபைன் கிரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எம்சாண்ட் வந்து 3900 4500 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட் போயிட்டு இருக்குது. பீசாண்ட் வந்து 5000 5250 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. எம்சாண்ட் அண்ட் பீசாண்டோட ப்ரைஸ் போன மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு சொல்லலாம். ஒரு 4400 ரூபா போன எம்சாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4450 இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பீசாண்டுமே ஒரு 50 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கோர் ஷீட்டோட ப்ரைஸ் பார்த்தலாம். கோர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 10 mm அக்ரிகேட் வந்து ஒரு யூனிட் வந்து 3300 3600 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. 20 mm அக்ரிகேட் வந்து 3400 3600 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட் போயிட்டு இருக்குது. 40 mm அக்ரிகேட் வந்து 3500 3700 வரைக்கும் போயிட்டு இருக்குது. கோர்ஸ் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் போன மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுறப்ப 10 mm அக்ரிகேட் வந்து ஒரு 250 300 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே வந்து 20 mm அண்ட் 40 mm பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பட்டியோட ப்ரைஸ் பார்த்தலாம். பட்டி பொறுத்த வரைக்கும் ஏசியன் ட்ரூ கேர் வந்து 700 900 வரைக்கும் ஒரு 40 கிலோ போயிட்டு இருக்குது. நிப்பன் 800 950 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிர்லா வால்கர் 850 1000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து காங்கிரீட்டோட ப்ரைஸ் பார்த்தலாம். காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் M10 காங்கிரீட் ஒரு M கியூப் 4550 4750 வரைக்கும் போயிட்டு இருக்குது. M15 4800 5000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. M20 5300 5500 வரைக்கும் போயிட்டு இருக்குது. M25 5450 5650 வரைக்கும் போயிட்டு இருக்குது.
காங்கிரீட்டோட ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறப்ப M15, M20, M25 வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. M10 பார்த்தீங்கன்னா வந்து போன வந்து 4650 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா 4550 ஒரு 100 வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது. ஓவராலாக மெட்டீரியல் ப்ரைஸ் போன மந்த் இந்த மந்த் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்டோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 10லிருந்து 15, 20 இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில பிராண்ட் வந்து அதே ப்ரைஸ் வித்துட்டுருக்காங்க. ஸ்டீலோடைய ப்ரைஸ் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை, ஒரு 2 rupees வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகேட்டோட ப்ரைஸில் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு 150 200 வந்து சில இடங்களில் இன்க்ரீஸ் பண்ணி வித்துட்டுருக்காங்க கோர் செக்ரட்டரி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எம்சாண்ட் பீசாண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இந்த பிரிக்லாம் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.